Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட கிட்ஸ்க்காக நான் ஃபஸ்ட் வாங்கியிருக்கிற புக்ஸ் அதோடைய ரிவ்யூ தான் நான் பார்க்க போகிறோம். என்னோட கிட் வந்து இப்போ வந்து 2 இயர்ஸ் ஆகுது. ஸோ நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கிட் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னா அமேசான் அதில் தான் வாங்கியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மை ஃபர்ஸ்ட் லைப்ரரி ஒண்டர் ஹவுஸ் அதில் அந்த ப்ராடக்ட் தான் நான் வாங்கியிருக்கிறேன். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து செட் ஆஃப் 10 புக்ஸ் இருக்குது. ஓகேங்களா, 10 புக்ஸ் இருக்குது. இந்த செட் ஆஃப் 10 புக்ஸில் என்னென்ன புக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடிஸ், நம்பர்ஸ், ஷேப்ஸ், கலர்ஸ், வைல்ட் அனிமல்ஸ், ஃபார்ம் அனிமல்ஸ் அண்ட் பெட், பேர்ட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்த 10 புக்ஸ் வந்து இந்த பாக்ஸில் வந்து செட் இருக்குது. இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 490 rupees. ஓகேங்களா, இது 490 rupees நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதே ப்ராடக்ட் மை ஃபர்ஸ்ட் லைப்ரரி ஒண்டர் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா 20 புக்ஸ் இருக்கிற பாக்ஸ் கூட இருக்குது. அதோட ப்ரைஸ் வந்து சம்திங் அரௌண்ட் ஆஃப் 900 rupees இருந்துச்சு. நீங்கள் அமேசானில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இனிஷியலாக வந்து இந்த இது போதும், இதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 10 புக்ஸ் செட் வந்து வாங்கியிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து இந்த புக்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த புக்ஸோட ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்கள் பசங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் இப்போ வந்து நான் ஏபிசிடி அந்த புக் எடுத்திருக்கேன். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், ரொம்ப சின்ன சைஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம குழந்தைங்களோட கைக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு சைஸில் தான் இருக்குதும். அதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜோட திக்னஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்னஸ் இருக்கும், நல்ல ஒரு கார்ட்போர்ட் மாதிரி அந்த திக்னஸ் இருக்கும். ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்து இது வந்து கிளியறதுக்கான இதெல்லாம் இல்லை, ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, பாருங்கள் எவ்வளோ ஒரு ஹார்டாக இருக்குது. ஸோ ஓகேங்களா, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பியர் அந்த சப்ஜெக்ட் இருக்குது. உள்ளே பிக்சர்ஸும் ரொம்ப கிளியராக இருக்குது, லெட்டர்ஸும் ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த புக்கு வந்து. ஓகேங்களா, இது வந்து ஃபுல் A to Z வரைக்கும் இருக்குது இதில். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் புக்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சேம் ஷேப்பு, சேம் சைஸில் இருக்குது எல்லா புக்ஸுமே வந்து. ஓகேங்களா, ஸோ இது வந்து 1 2 3 நம்பர்ஸ் இருக்குது. இது 1 2 வந்து பார்த்திங்கன்னா 20 வரைக்கும் இருக்குது நம்பர்ஸு. ஸோ ஒவ்வொரு நம்பருக்கு வந்து அவங்க வந்து ஒவ்வொரு பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பிக்சர்ஸ் எல்லாமே. பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் அந்த மாதிரியான ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் வந்து இந்த ஷேப் கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் அப்படிங்கிறத வந்து ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப் கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் அப்படிங்கிற ஷேப்பு. நெக்ஸ்ட் வந்து அந்த ஷேப்பில் என்ன ஆப்ஜெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் கொடுத்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் பலூன் இருக்கும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த புக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கலர். ஸோ கலர்ஸ், மல்டிபிள் கலர்ஸ் அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் கலரில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 ஆப்ஜெக்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பிங்க் அப்படின்னா வந்து ரோஸ் அண்ட் காட்டன் கேண்டி அப்படின்னு வச்சு 2 ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ். ஓகேங்களா, ஸோ வைல்ட் அனிமல்ஸ், ஃபாக்ஸ், பிக்சர்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்ப கிளியராக இருக்குது பிக்சர்ஸு. பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பசங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க, நீங்கள் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் அனிமல்ஸ் அண்ட் பெட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பெட் அனிமல்ஸ் பற்றியான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹார்ஸ், கேமல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பேர்ட்ஸ். ஓகேவா, ஆவுல், க்ரோ, woodpecker, kingfisher. பிக்சர்ஸ் ரொம்ப பிரைட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லா பிக்சர்ஸுமே பார்த்திங்கன்னா நமக்கு கிட்ஸ்க்கு ரொம்ப அட்ராக்டிவ் ஆகிற மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பிக்சர்ஸ் எல்லாமே. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ். என் பசங்க இது வரைக்கும் வந்து ஆப்பிள் மட்டும்தான் கற்றுட்ருக்காங்க. ஸோ அவங்க ஆப்பிள் மட்டும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க, வேறு எந்த ஃப்ரூட்ஸுமே இது வரைக்கும் அவங்க கற்றுக்கல. ஸோ பனானா, பைனாப்பிள், மேங்கோ ஃப்ரூட்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. ஸோ நல்லா இருக்குது இந்த புக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ். ஓகே,
மோஸ்ட்லி இதில் வந்து ஃபாரின் வெஜிடபிள்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட். ஓகே, வெஹிக்கிள்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, பைசைக்கிள், கார், ஓகேங்களா, வெஹிக்கிள்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்தோடனே எல்லா புக்ஸுமே அவங்க கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் இது வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏபிசிடி கற்றுக் கொடுத்துட்டு அப்புறம் நம்பர்ஸ் கற்றுக் கொடுத்துட்டு, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏபிசிடி கற்றுக் கொடுத்துட்டு நம்பர்ஸ், அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ், பேர்ட்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு புக்காக வந்து நம்ம போகலாம். ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து கவர் பண்ணிடணும்னா ஈஸியாக வந்து பசங்க கற்றுப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து யாருக்கா இது வந்து தேவைப்பட்டு நீங்கள் அமேசானில் செக் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்கை வந்து போடுறேன். ஸோ இதை பற்றியான ஒரு ரிவ்யூ தான் வந்து நான் பார்க்கலாம். ஸோ என் பசங்க இதை வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. இந்த புக்கை வந்து எப்படி படிக்க போகிறாங்க, எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறேங்கிறதுலாம் தெரில. ஸோ செக் பண்ணுவோம் பசங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அவங்க இது வாங்கிட்டு இருந்தது இது வந்து ஏதோ ஒரு டாய் மாதிரி தான் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க இது வரைக்கும். இந்த புக்கை அவங்க கற்றுக்கிற அந்த ஒரு இது ஸ்டார்ட் பண்ணல. ஓகே, அவங்கள உட்கார வச்சு நம்ம கற்றுக்க வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் அவங்க எப்படி அவங்க எப்படி கற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன். தேங்க்யூ. படிக்கலாமா? புக்ஸ் வேணுமா? அது உன்னோட புக்ஸு எடுத்துகிட்டு போ. அங்கே உட்காந்து படி. இது உன்னோட புக்ஸு. அங்கே உட்காந்து படிமா. 2 பேரும் இப்போ ஃபுல்லாக படிச்சு முடிச்சுடுறீங்க, சரியா? நீ அங்கே உட்காந்துக்கிறியா? உட்காந்துக்கிறியா? தமிழினே அகிலினே ஃபுல்லா படிச்சிடணும். எல்லா புக்கையும் படிச்சிடணும், சரியா? புக்கை ஓபன் பண்ணி படிங்க. போபோவா? மியாவ் மியாவா? A for B. A for B. B for C. அது என்னமா இருக்கு அந்த புக்ல? படிங்க. அதுல என்ன இருக்குது? அந்த புக்ல என்ன இருக்குது? படி. பிடிச்சிருக்கா உனக்கு? மகளினே, உனக்கு பிடிச்சிருக்கா மகளினே? யாருமா வாங்கி கொடுத்தா அந்த புக்கு? அம்மா வாங்கி கொடுத்தாங்களா? மகளினே, உனக்கு யாருமா அந்த புக் வாங்கி கொடுத்தா? இது படிக்கிறதுக்கு, எக்ஸசைஸ் பண்றதுக்கு இல்ல, சரியா? படிக்கிறதுக்கு, எக்ஸசைஸ் பண்றதுக்கு இல்ல. இப்படி இப்படி சுத்துறல்ல, எக்ஸசைஸ் பண்றதுக்கு இல்ல, படிக்கிறதுக்கு. படிக்க வாங்கி கொடுத்தா எக்ஸசைஸ் பண்றாங்க. போவா? சிச்சோ, உட்காந்து படிச்சு உட்காந்து படி. சிச்சோ, பாப்பா புக்கெல்லாம் கொட்டிட்டாமா? பாப்பா புக்கெல்லாம் கொட்டி. அச்சோ, பாப்பா என்ன பண்ணா? அச்சோ, புக்கை கொட்டிட்டாமா? புக்கெல்லாம் கொட்டிட்டாமா? எல்லாம் எடுத்து வச்சுட்டா. சூப்பர். பாப்பாக்கு சொல்லி கொடுமா. புக் எடுத்து பாப்பாக்கு சொல்லி கொடுறா. சொல்லி கொடு. புக்கை ஓபன் பண்ணி 1 2 சொல்லி கொடு. எத்தனை புக் வச்சிருக்கமா? 2 புக்கா? 2 புக் வச்சிருக்கியா? ஹாப்பி பாவா அது? இது என்னம்மா? ஆப்பிளா? சூப்பரா தெரியுது பாரா. இது என்னதுமா? மகளினி உன் கையில என்ன வச்சிருக்க? அது என்னது? கேரட்டா? உனக்கு பிடிக்கும்ல கேரட்? பூவாவா அது? பூவா? வேற என்ன இருக்கு பாரு. தமிழ்னு சொல்லுவோம். புக்ல என்ன இருக்குன்னு காட்டு.
தமிழினி தமிழினி உன் புக்ல என்ன இருக்குன்னு காட்டு அப்பாட்ட. அது என்னதுமா? போபோவா? போபோவை கட்டி கொடுத்தியா? சரிலாம் படிச்சுட்டு இருக்கீங்களா? நாளையில இருந்து உங்களுக்கு டியூஷன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். சரியா? மகிழினி நாளைக்கு ஈவினிங் 6 o'clock டியூஷன் வந்துறியா? தமிழினி ஈவினிங் 6 o'clock டியூஷன் வந்துறியா? வரியா? பாப்பா கூட்டு வரியா? புக் எடுத்துட்டு வரியா? புக் எடுத்துட்டு டியூஷன் வரியா? நம்ம உட்காந்து படிக்கலாமா? அப்பாக்கு பை பை சொல்லிட்டு வா. அப்பாக்கு பை பை. மகளினி நீ 6 o'clock நாளைக்கு டியூஷன் வரியா? பாப்பான்னு கூட்டு வருவியா? புக் எல்லாம் எடுத்துட்டு வருவியா மகளினி? அப்பாக்கு பை பை சொல்லிட்டு வா. அப்பாக்கு பை பை சொல். பை பை. டியூஷன் போலாமா? சரி நம்ம டியூஷன் போய் படிக்கலாம். தாமா மகளினி உன்னோட பேக். உன்னோட பேக். உன்னோட பேக்குமா? உன்னோட பேக். புக் எல்லாம் பேக்ல வச்சு நாளைக்கு டியூஷனுக்கு வரும்போது எடுத்துட்டு வா. சரியா? தமிழ் என்னம்மா பண்ற? என்ன பண்ற? என்ன பண்ற? நீ என்னம்மா பண்ற? போலாம் போ. பை பை சொல்லிட்டு போ. ஸ்கூலுக்கு போறியா? ஸ்கூலுக்கு போறியா? ஷூ வேணுமா உனக்கு? ஷூ நம்ம நாளைக்கு வாங்கி தரமா? ஸ்கூலுக்கு போறீங்களா? ஷூ வேணுமா உனக்கு? ஷூ அம்மா நாளைக்கு காலைல போட்டு விடுறேன். நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க. டாடா டாடா. டாடா. பை பை. ஸ்கூல் போயிட்டு வாமா. ஸ்கூல் போயிட்டு வாடா சொல்லும். ஸ்கூல் போயிட்டு வாடா. டாடா. எங்கம்மா போற? ஸ்கூல் போறியா? ஸ்கூலுக்கா போற? சரி ஸ்கூல்ல போய் உட்காந்து ஸ்கூல்ல போய் உட்காந்து படிச்சுட்டு வா. என்ன இது என்னதுமா? இது என்னது? இது என்னதுமா? இங்க பாரு. இது என்னது? இது என்னது? அது என்னதுமா? இது என்னது? இது என்னது?